கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு, இன்னும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் ஏற்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ இதுவரை நம்ம இந்த ஒரு பேரபிள் உடைய கண்டென்ட்டை நம்ம பார்த்தோம். லூக்காம் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 27 முடிய வசனங்களை நாம் தியானிக்கலாம். அப்போ இதுக்கு இந்த பேரபிளுக்கு ஒரு பேர் கூட வச்சிருக்கிறாங்க, கண்ணுக்கு கேட்கும் எஜமான். கண்ணுக்கு கேட்கும் எஜமான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஓமை, திஸ் பேரபிள், முக்கியமாக கர்த்தர் இயேசு எதை குறித்து பேசினார்னாக்கா, ராஜ்யத்தின் முக்கியமான விஷயத்தை குறித்து பேசிட்டார். இப்போ நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேரபிளை தியானிச்சோம். அது 10 கன்னிகை குறித்தான பேரபிள், 10 வர்ஜின்ஸ். அதுல விசேஷமா நம்ம பார்த்துட்டோம் என்னன்னாக்கா, கர்த்தர் இயேசுடைய 2ஆம் வருகை, the second coming of our Lord Jesus Christ. அதுல எந்த ஒரு மறுபடியும் கன்ஃபியூஷன் வேணாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ சபைகள்ல என்ன ஒரு கருத்து இருக்குதுனாக்கா, ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் ஆரம்பம் ஆகிவிட்டது. From 1874 our Lord Jesus Christ kingdom has already started அப்படின்னு ஒரு சில பேருடைய கருத்து. இன்னும் சில பேருடைய கருத்து, அவருடைய விசுவாசம்னாக்கா, கிங்டம் அடுத்த இயேசுடைய 2ஆம் பிரசன்னம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனா கிங்டம் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகவில்லை அப்படின்னு ஒரு சிலருடைய விசுவாசம். இவங்க கிட்ட போயிட்டு தனிப்பட்ட முறையில் நம்ம பேசினாக்கா, இவங்களுடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்கனாக்கா, பிரதர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1874 பிரசன்னம் ஆயிட்டாரு. ஆனா அவருடைய ராஜ்யம் வரணும்னாக்கா, கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னாக்கா, சபை கம்ப்ளீட் ஆகணும். the church has to get completed. ஸோ அது அவங்களுடைய கருத்தா இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப பர்டிகுலரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவு சபை கம்ப்ளீட் ஆகணும். that is 1,44,000 the number has to get completed. பிறகுதான் 1000 years of the kingdom will start. அதுல தான் அவருடைய விசுவாசம் இருக்குது. ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாக்கா, கிங்டம் ஸ்டார்ட் ஆகிவிட்டதா இல்ல கிங்டம் 1,44,000 சபை முடிந்த பிறகுதான் இந்த ஈவெண்ட் ஆகுதா, இதுதான் சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இதை நாம் ஸ்டடி பண்ணி மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பேரபிள், ஏன்னாக்கா சகோதரர் ஆல்ரெடி சொல்லிட்டார், ஒரு பேரபிள்ல என்ன உள்ளடங்கினாக்கா, கிங்டம் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் உள்ளடங்கிறது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லை ஸ்டார்ட் ஆகணுமா அப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறவர்களுக்கு இந்த உவமை ரொம்ப உபயோகமா இருக்கும். பிரியமான சகோதர சகோதரி, அப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா ஊழியத்துக்கு இது உவமைக்குள் போயிடலாம். இந்த உவமையில பிரபு கிங் ஒரு ராத்தல் கொடுக்கிறார், ஒரு பவுண்ட். அப்போ இந்த ராத்தல் வாங்கிட்டவங்க கர்த்தர் இயேசு அவருடைய வருகையில கணக்கு கேட்கிறார். அதான் இந்த உவமைக்கு கணக்கு கேட்கும் எஜமான் என்று சொல்றோம். அப்ப இங்க என்ன நடக்குதுனாக்கா, ரொம்ப சாராம்சமா சம்மரியா நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, ஒரு பிரபு தன் தூர தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தன் ஊழியக்காரங்களை அழைத்து திரவியங்கள் கொடுக்கிறார், பவுண்ட்ஸ் கொடுக்கிறார். காரணம் என்னன்னாக்கா, அதை வச்சுக்கிட்டு நீங்க வியாபாரம் பண்ணுங்க சொல்லிட்டு அவர் தூர தேசத்துக்கு போயிட்டார். இப்ப இந்த ஓமையில நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னாக்கா,
அந்த திரவியம் என்றால் என்ன? பிரபு ஒருத்தர் தூரதேசத்துக்கு போனார் இல்லையா, அந்த பிரபு யார்? அங்க சில ஊழியக்காரர்கள் வந்துட்டு இவர் ராஜாவாக இருக்கிறதுக்கு விரும்பலையே, இந்த ஊழியக்காரர்கள் யார்? பிறகு தூரதேசம் என்றால் என்ன? அவர் போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, அந்த திரவியம் கொடுத்துட்டு நீங்க போய் வியாபாரம் பண்ணுங்கன்றார். அப்போ வியாபாரம் எதை குறிக்கிறது? அப்போ அந்த பிரபு போயிட்டு தூரதேசத்துக்கு போயிட்டு ராஜ்யத்தை பெற்று வருகிறார். அப்ப அந்த ராஜ்யம்னா என்ன? இந்த கேள்விக்கெல்லாம் இந்த ஓமையில இப்ப தியானம் செய்யலாம். பிரியமான சகோதர சகோதரியர், வாசிக்கலாம். லூக்காம் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்திற்கு போக புறப்பட்டான். பாருங்க பிரியமான சகோதர சகோதரியரே, பிரதர் சொன்னதை போல நானும் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். பைபிள்ல கூர்மையா ஒவ்வொரு வார்த்தையை கவனிங்க. வார்த்தையை நம்ம விட்டுட்டாக்கா அதோடைய அர்த்தம் புரியாது. அப்ப என்ன சொல்றதா, பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போயிட்டான். சரி, 13ஆம் வசனம். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். பாருங்க, நல்லா கவனிங்க. பிரபு ஒருத்தர் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு, கிங்டம் எடுத்து வாங்குறதுக்கு தூர தேசத்துக்கு போயிட்டார். போறதுக்கு முன்னால என்ன பண்றாருனாக்கா, அவங்களுடைய ஊழியக்காரங்களை கூப்பிட்டு 10 பேர் இருக்காங்க, 10 பேரையும் கூப்பிட்டு 10 ராத்தல் திரவியங்களை கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க, 10 பேரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு திரவியம் கொடுக்குறார். 10 இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒன்று கொடுக்குறாரு. அப்படி 10 பேர்கிட்ட 10 கொடுக்குறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் இதை நீங்க வியாபாரம் பண்ணுங்க, நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்கள் சொல்லிட்டார். 14ஆம் வசனம். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். இந்த இடையில வந்துட்டு ஒரு சில பேர் அங்க இருக்கும் போது யூரியனுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை. இதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப 15ஆம் வசனம் பார்க்கலாம். லூக்காம் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். இப்போ அந்த பிரபுவாகிய ஒருத்தர் தூர தேசத்துக்கு போயிட்டு ராஜ்யத்தை பெற்று, கிங்டம் அத்தாரிட்டியை பெற்று திரும்பி வரார். வந்துட்டு யார்கிட்ட வர்றாருன்னா, ஸ்ட்ரெயிட்டா ஊழியக்காரங்கள்ட்ட வரார். ஊழியக்காரன்ட்ட வந்துட்டு கேட்கிறாரு, வியாபாரம் பண்ணி சம்பாதித்தீங்களே, இப்போ ஒருத்தர் வாங்க, 1 by 1 யூ கம்னு சொல்றாரு. 16th verse. அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலில் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அப்போ முந்தின ஃபர்ஸ்ட் ஊழியக்காரர், ஃபர்ஸ்ட் யார் ஊழியம் செய்தாங்களோ அவங்க சொல்றாரு, ஆண்டவரே நீ 1 ராத்தல் கொடுத்த, நான் 10 சம்பாதிச்சுக்க, 10 ஆதாயம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றார் ஃபர்ஸ்ட். அதுக்கு 17ஆம் வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் ஊழியக்காரனே சொல்லிட்டார். அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு. 1 ராத்தல் கொடுத்தாரு, அது 10 சம்பாதிச்சிருக்காரு. அதனால அவர் என்ன சொல்றாரு, நல்லது உத்தம ஊழியக்காரனே. சர்டிபிகேஷன் எப்படி கொடுக்குறாரு பாரு. ஆனா அவங்க ஒரு ரிமார்க்கும் கொடுக்குறாரு. என்ன ரிமார்க்னாக்க, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். பாத்தீங்களா, உத்தம ஊழியக்காரன். ஏன்னா 1 ராத்தல் கொடுத்த, நீ 10 சம்பாதிச்சிட்ட, ஆனா கூட நீ கொஞ்சத்துல தான் உண்மையா இருக்கிற. ஓகே, நோ ப்ராப்ளம், நீ 10 பட்டணங்களுக்கு என்ன ஆயிடுங்க, அதிகாரியா ஆயிடுன்னு சொல்லிட்டார். ரைட், நெக்ஸ்ட் வசனம்.
அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆ. ஆண்டவனே, ம். உம்முடைய ராத்தலில் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அப்போ செகண்ட் செட் ஆஃப் த ஊழியக்காரர்கிட்ட வராரு. அவங்க கிட்ட ஒரு ராத்தல் கொடுத்தாக்கா அவங்க 5 சம்பாதிச்சுட்டாங்க. அதுக்கு அப்ரிசியேஷன் எதுவும் இல்லை. உத்தம ஊழியக்காரன் அப்ரிசியேஷன் இல்லை. ஓகே, நீ 5 சம்பாதிச்சிட்ட, 5 இதுக்கு என்னங்க பட்டணத்துக்கு நீ ராஜாவாயிரு சொல்லிட்டார். ஓகே, 19ஆம் வசனம். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். நீ அவரைய பார்த்துட்டு நீ 5 ஒரு ராத்தல் கொடுத்த, 5 சம்பாதிச்சிருக்கிற, 5 பட்டணத்துக்கு நீ அதிகாரியாயிரு சொல்லிட்ட. நெக்ஸ்ட் 20ஆம் வசனம். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். அப்போ இன்னொரு செட் ஆஃப் ஊழியக்காரன் இருக்காங்க. அவர்கிட்ட ஒரு ராத்தல் கொடுத்தா அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, அதை அப்படியே ஒரு துணியில சுருட்டி அவர் வச்சுட்டுக்கிறார். ஏன் என்னக்கா 21ஆம் வசனம். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். உன்னை பத்தி எனக்கு தெரியும் எஜமான். ஓகே, நீ வந்துட்டு ரொம்ப கடினமான மனுஷன், வெரி அக்ரெசிவ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இதோ நீ கொடுத்த ஒன்று அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எஜமான் என்ன சொல்றாருனாக்கா 22ஆம் வசனம். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. இப்ப 3வது பர்சன் ஊழியக்காரன் என்ன சொல்றாருன்னா, பொல்லாத ஊழியக்காரனே, யூ லேசி ஃபெலோ. உன் வாய் சொல், ஆமாப்பா நான் ரொம்ப கடினமான மனுஷன் தான், அதே போல கடினமாகத்தான் உன்னை என்ன பண்ண டீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். 23ஆம் வசனம். பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்து இப்போ நான் 1 பவுண்ட் கொடுத்தேன், 1 திரவியம் கொடுத்தேன், அதை நீ போய் வியாபாரம் பண்ணணும் இல்லையா? அட்லீஸ்ட் நீ என்ன பண்ண, காசு கடையில் வையே, அட்லீஸ்ட் பேங்க்ல வச்சிருந்தா கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குமே சொல்றார் இல்லைங்களா? பின்னே ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றி கொள்வேன் என்று சொல்லி அட்லீஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா 24ஆம் வசனம். சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். பாத்தீங்களா? சோ அவங்ககிட்ட ஒரு ராத்தல் புடுங்கி 10 சம்பாதிச்சார் இல்லையா, அவர்கிட்ட கொடுத்தார். அப்ப 10 சம்பாதிச்சவர் ஒரு கேள்வி கேட்கிறார், என்னன்னாக்கா மேல வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். ஆல்ரெடி ஒரு ராத்தல் கொடுத்தீங்க, ஒரு 10 சம்பாதிச்சிட்டாரு, இதுலயும் எத்தி அவர்கிட்ட கொடுக்குறோம்னாக்கா அப்பதான் அந்த எஜமானுடைய கண்டிஷன் சொல்றார். என்ன ஒரு கண்டிஷன்னாக்கா 26ஆம் வசனம். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளவுதான். This is the parable. அப்போ ஏன் கர்த்தர் இயேசு உவமையாக பேசிட்டார்? Why our Lord Jesus Christ spaketh in parable அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Gospel of Matthew chapter 13 verse 10. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகளாய் பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். 11ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பாத்தீங்களா? சோ டிசைபிள் கேக்குறாங்க, why you are speaking with parable னாக்கா இதுல பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு தான் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்ல சொல்லிட்டார். இதுதான் அவருடைய ஸ்டாண்டர்ட். 12ஆம் வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பாத்தீங்களா? அங்க பவுன்ஸ்ல பார்த்தோம், இங்க நாலேஜ்ல பாக்குறோம், விசுவாசத்துல பாக்குறோம். யாருக்கிட்ட இந்த விசுவாசம் இருக்குதோ இன்னும் அதிகமா விசுவாசம் கொடுக்குறேன், யாருக்கிட்ட இந்த விசுவாசம் இல்லையோ இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணிடுறேன், எடுத்துடுறேன், பரிசுத்தாவியை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். பிரியமான சகோதர சகோதரியர், அப்ப இன்னைக்கு இந்த பேரபல்ல
நாம் சபையாக குடும்பமாக கூடி வந்து தியானிக்கின்றோம்னாக்கா நம்மை தேவன் கர்த்தர் இயேசு எப்படி அங்கீகரிக்கிறார்னாக்கா வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். பாத்தீங்களா? இன்னைக்கு இந்த புதன்கிழமை இந்த வருஷத்தின் லாஸ்ட் மாசத்துல இந்த பேரபிள நம்ம தியானிக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உங்கள் கண்கள் காண்கிறதுனால உங்கள் காதுகள் கேட்கறதுனால யூ ஆர் பிளஸட். பிரியமான சகோதர சகோதரியர், அப்ப இதோ இந்த பிளெஸிங்கோட நாம இந்த பேரபிளை தியானிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஏன் இந்த பேரபிள் தியானிக்கணும், எப்படி இந்த பேரபிள் ஸ்டார்ட் பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 19:11. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபத்தில் இருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பாத்தீங்களா? அப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்துட்டார், அவர் மரிச்சிட்டார், உயிர்த்தெழுந்து போயிட்டார். உயிர்த்தெழுந்து போயிட்ட கர்த்தர் இயேசு இன்னும் 2-3 மாசத்துல இமிடியட்லி வந்துருவார். அதான் சொல்றாங்க, தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமா வெளிப்படும். அவங்க வரன்னு கூட விசுவாசிக்கல, வெளிப்படும். இட் வில் கிங்டம் வில் அப்பியர். அதுதான் அவங்களுடைய விசுவாசமா இருந்துச்சு. அந்த ஒரு விசுவாசத்துல இருக்கிறதுனால தான் என்ன எப்படி தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படும் என்ற விஷயத்த இந்த உவமையில கர்த்தர் இயேசு விளக்கி சொல்றார். அப்ப இந்த உவமையில என்ன இருக்குதுன்னாக்கா, from the first advent of our Lord Jesus Christ to the second advent of our Lord Jesus Christ, what is the things happened in the church history is being told in this parable. அதாவது கர்த்தர் இயேசுடைய முதலாம் வருகையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில என்ன சபையில நடந்துச்சோ அது சாராம்சமாக இந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரி, தியானிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரபு ஆகிய ஒருவன். போதும், இங்க ஸ்டார்ட் பண்றார், பிரபு ஆகிய ஒருவன். இப்ப கேள்வி என்னக்கா, யார் அந்த பிரபு அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லூக்கா 23:3. பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ சொல்கிறபடித்தான் என்றார். பாத்தீங்களா? பிரபு பிலாத்து கேட்கிறாரு, நீ யூதருக்கெல்லாம் ராஜாவானாக்கா, ஆமா நீ சொல்ற மாதிரி தான். அப்போ யார் இந்த இடத்துல பிரபுனாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி கிங். ஏற்கனவே இந்த முதலாம் வருகையில இவர் ஒரு குட்டி கிங்கு. இவர் என்ன பண்றாருனாக்கா, தூர தேசத்துக்கு போயிட்டு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார். அப்போ என்னன்னாக்கா, இவர் கிங்கு. ஆனா முதலாம் வருகையில எப்படி இருந்துட்டாருனாக்கா, வாசிக்கலாம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். பாத்தீங்களா? ஏற்கனவே ஒரு ராஜா. ஆனா முதலாம் வருகையில ஃபர்ஸ்ட் அட்வென்ட்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்துக்குரியது என்னுடைய ராஜ்யம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப முதலாம் வருகையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஓகே, அவர் யார் தான்? ஃபர்ஸ்ட் அவர் தான். அதை நம்ம ரொம்ப கிளியர் பண்ணிக்கலாம். During the first advent, our Lord Jesus Christ, who is அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்கிறபடியே நான் ராஜா தான். அவ்வளவுதான். சோ ஏற்கனவே அவர் ராஜா தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல.
அப்ப அந்த ராஜா தூர தேசத்துக்கு போயிட்டான். போயிட்டு ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வருகிறான். சரி, இப்ப இந்த இடையில என்ன நடக்குதுனாக்கா, வாசிக்கலாம் வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். ஆமாங்க, இல்லைங்களா? அப்போ வந்துட்டு 14ஆம் வசனம். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். பாத்தீங்களா? அப்போ அங்க ஊரார், இந்த சிட்டி ஆஃப் இஸ்ராயல், ஓகே, ஒரு சில பேர் அவர் ராஜாவாக இருக்கிறதுக்கு விரும்பவில்லை. யார் இவங்க பார்க்கும்போது இவங்க வேற யாருமே இல்லைங்க, இவங்க அதே இஸ்ரேல் ஜனங்க தான். வாசிக்கலாம் வசனம் 1 Corinthians chapter 4 verse 1. 1 Corinthians chapter 4 verse 1. இப்படி இருக்க எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். பாத்தீங்களா? அப்போ இந்த ஜனங்க வந்துட்டு அவங்க ராஜாவா இருக்கிறதுக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களை விரும்பவில்லை, இல்லைங்களா? அப்போ இப்போ வந்துட்டு இந்த தூர தேசத்துக்கு போயிட்டு அந்த கிங்டம் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு யார்கிட்ட வரார் பார்க்கும்போது வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Matthew chapter 22 verse 14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். பாத்தீங்களா? அப்போ அவர் தூர தேசத்துக்கு போயிட்டு ராஜ்யத்தை பெற்று யாருக்காக எத்தனை வர்றாருனாக்கா, சர்ச்சுக்காக, சபைக்காக எத்தனை வர்றார். சரி, இப்போ என்ன ஆகுதுனாக்கா, திரும்ப வாசிக்கலாம். இது லூக்கா 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 19:13. புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து. போதும். இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, புறப்படுறதுக்கு முன்னாடி ஊழியக்காரங்களை கூப்பிடுறார். 10 பேரை கூப்பிட்டுட்டு ஒவ்வொருத்திட்ட ஒரு ராத்தல் கொடுக்குறார், திரவியம் கொடுக்குறார். அப்போ திரவியம் பவுண்ட்ஸ்னா என்ன, அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கலாம்? திரவியம் பவுண்ட்ஸ்னாக்கா, ஒருவேளை இதை வந்துட்டு நம்ம சத்தியம் ட்ரூத் கொடுத்துட்டு போனாரா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா அது சரியாக மேட்ச் ஆகாது. ஏன்னாக்கா அப்போஸ்தலர் பேதுரு, பவுல், யோவான் அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்த சத்தியம் அந்த இருந்த சூழல் வேற, இப்போ நாம பெற்றுக்கொண்டிருக்கிற சத்தியம் வேற, அது டிஃபர் ஆகுது. அப்போ சத்தியம் இல்லை. ரெண்டாவது, இந்த திரவியம் பவுண்ட்ஸ் வந்துட்டு பரிசுத்தாவிக்கு நம்ம ஒப்பிட்டு பேசலாமானாக்கா அது கூட கொஞ்சம் கஷ்டத்தான். ஏன்னாக்கா பரிசுத்தாவி வந்துட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அன்மெஷரபிளி தேவன் கொடுத்துருக்கார், அளவில்லாம கொடுத்துருக்கார். ஆனா நாம என்ன பண்றோம்னாக்கா ஒருத்தருக்கு ஒரு புரிதல் வேற இருக்குது. அதனாலதான் நம்ம 10 கன்னிகையில நம்ம பார்த்தோம் இல்லையா, பரிசுத்தாவி வந்துட்டு அப்படியே பெற்றுக்கொள்ள முடியாது, ஒருத்தர் அதுக்காக என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும் என்றார். அப்ப இங்க திரவியம் பவுண்ட்ஸ் எதை குறிக்குது பார்க்கும்போது வாசிக்கலாம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்ப திரவியம் பவுண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒண்ணு கொடுத்துருக்காருனாக்கா எல்லாத்துக்கும் ஒரே கால் அழைப்பு கொடுத்துருக்கார். அப்ப இந்த அழைப்பை வச்சுக்கின்னு, இந்த காலை வச்சுக்கின்னு அவர் இயேசு கிறிஸ்து ஊழியக்காரர்கள் அதிநிமித்தமாக சத்தியத்தையே சம்பாதிக்கணும், அது கூட பரிசுத்தாவியோ நம்ம சம்பாதிக்கணும். இதுதான் அது சம்பாத்தியம். அப்ப இவர் என்ன பண்றாருனாக்கா வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இப்ப என்னன்னாக்கா அந்த அழைப்பு, இந்த காலை வச்சுக்கின்னு மாபெரும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்.
அந்த காலை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணு, வியாபாரம் பண்ணுன்னு சொல்லிட்டார். அப்போ வியாபாரம் எப்படி பண்றது? இதை வச்சுக்கின்னு இந்த கால் வச்சுக்கின்னு எப்படி இப்போ வியாபாரம் பண்ணணும்னாக்கா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வைட்டல் இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேக் யுவர் காலிங் அண்ட் எலெக்ஷன் ஷோர் அது பண்ணணும். அதோட கூட இவங்க எப்படி வியாபாரம் பண்றாங்கனாக்கா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன் வியாபார பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். பாத்தீங்களா, இரவிலே அவள் விளக்கு அணியாதுனாக்கா இந்த சத்தியம் மற்றும் உபதேசங்கள் ஊழியக்காரர்கள் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் வியாபாரம். அது என்னங்க, அது அணியாது. அப்ப வியாபாரம்னா இங்க என்ன நடக்குதுனாக்கா இந்த சத்தியத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக் அவர் காலிங் எலெக்ஷன் ஷோர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதோடு கூட பரிசுத்தாவியை நம்ம வளர்த்துக்கணும். அதோடு கூட இந்த சத்தியத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது we should expand by sharing the truth to others. இதுதான் வியாபாரம். we should expand. அப்ப அங்க என்ன வருதுனாக்கா இரவில் அவள் விளக்கு அணியாதுனாக்கா ஒரு நிலைக்கு வந்த பிறகு சத்தியம் சொல்றதுல நிறுத்தக்கூடாது. நமக்கு எவ்வளோ நாள் ஆயுசு நாட்கள் கொடுத்துருக்காங்க தெரியல. ஆனா கொடுத்த நாட்கள் வரைக்கும் சாகும் வரை அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். பட் ஒன் கண்டிஷன், ரொம்ப முக்கியமான கண்டிஷன், டு whom we have to tell this truth. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன இங்க சொல்றாங்கன்னாக்கா we have to share the truth, no compromise on it, but share this truth one who is zeal and obeying the truth. அப்போ இந்த சத்தியத்தை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். யாருக்குனாக்கா யார் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் சத்தியத்து மேல ஒரு விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சத்தியத்தை சொல்லணும். எப்படி பிரதர் அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா வாசிக்கலாம். வசனம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Proverbs chapter 19 verse 17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்பி கொடுப்பார். பாத்தீங்களா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இது நம்ம லிட்டரலா என்ன பண்ணிக்கிறோம்னாக்கா யாரெல்லாம் ஏழைங்க கேட்குறாங்களோ அவங்களுக்கு கடன் கொடுத்தாக்கா கர்த்தருக்கே கடன் கொடுக்குற மாதிரி தான் இன்டர்பிரிட்டேஷன் பண்றோம். அதோடு கூட இங்க யார் ஏழை, who is poorனாக்கா யாரெல்லாம் இந்த சுவிசேஷ யுகத்துல சத்தியத்திற்காக ஏங்குகிறார்களோ தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு நாம் சத்தியம் கொடுக்கணும். பிரியமான சகோதர சகோதரியர், அப்ப இந்த சத்தியம் கொடுக்கும் போது நம்மகிட்ட என்ன இருக்குது, வாட் we have அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Gospel of Matthew chapter 6 verse 20. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறது இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்போ பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னாக்கா இப்படி சத்தியத்தை மற்றவருக்கு சொல்லும் போது இந்த பூலகத்துல என்னெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதுனாக்கா நம்ம கிட்ட டைம் நேரம் இருக்குது, நம்ம சில சிரமம் எடுக்கிறோம், தாளந்து இருக்குது, செல்வாக்கு இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. இதெல்லாம் பூலோகத்தில் நம்ம செலவு செய்தாதான் பரலோகத்தில் இதெல்லாம் என்ன ஆகும்னாக்கா கன்வெர்ட் ஆகிட்டு பொக்கிஷமாக சேரும். பிரியமான சகோதர சகோதரியர், அப்போ பார்த்துட்டோம் இல்லைங்களா, இதுவரை இந்த வியாபாரம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ அங்கே என்ன பண்ணுறாருனாக்கா வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 19:12. பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்திற்கு போக புறப்பட்டான். தூர தேசத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா இது தூர தேசம்னா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டாக்கா வாசிக்கலாம். வசனம் சங்கீதம் 119. சங்கீதம் 119 1 139 சாரி Psalms 139 verse 1. கர்த்தாவே, நீ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். 2ஆம் வசனம். என் உட்காருதலையும் என் எழுந்திருதலையும் நீர் அறிந்திருக்கிறீர்.
என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். பாத்தீங்களா? அப்போ இவர் போய்கிறார். இவர் ஏற்கனவே ஒரு குட்டி பிரபு, ஓகேங்களா? இவர் தூர தேசத்துக்கு போய்கிறார். அப்ப தூர தேசத்துல யார் இருக்கிறாங்கன்னாக்கா, இவருடையக்குன்னா பெரிய ஒரு பிரபு இருக்கிறார், எம்பரர் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அதான் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறியும். ஏன்னாக்கா நான் உட்கார்றதும் எழுந்திருந்தோம் நீ எங்க இருந்த தூரத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றனாக்கா, பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரியர், அப்போ தூர தேசம்னாக்கா பரலோகம், எவன் வாசிக்கலாம். சங்கீதம் 11:4. சங்கீதம் 11:4. கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகின்றன. அப்போ கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ இந்த குட்டி பிரபு தூர தேசம் என்ற பரலோகத்துக்கு போகிறாரு. ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வரணும்னாக்கா கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது. அந்த அத்தாரிட்டி, அந்த பவர், அந்த டொமினியன் அதை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த குட்டி பிரபு கர்த்தர் இயேசு தூர தேசம் என்ற பரலோகத்துக்கு அவங்க அப்பா பிதா கிட்ட போயிட்டு அந்த ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்றதுக்கு போய்க்கிறார். பிரியமான சகோதர சகோதரியரை, பெற்றுக்கொண்டது வந்து என்ன சொல்றாருனாக்கா, யோவான் 14 2 வசனம். யோவான் 14 2 வசனம். யோவான் 14 2 வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காய் ஆயத்த பண்ண போகிறேன். பாத்தீங்களா? இப்போ இந்த குட்டி பிரபு தூர தேச பரலோகத்துக்கு போயிட்டாரு. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ராஜ்யத்தை பெற்று வரார். அந்த ராஜ்யத்துல என்ன இருக்குதுன்னா, என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கின்றது, அதுல உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு போய்க்கிறார். போயிட்டு என்ன பண்றாருனாக்கா, இப்போ இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 16 28 வசனம். யோவான் 16:28. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். பாத்தீங்களா? நான் பிதா வீட்டிலிருந்து புறப்பட்டு தான் இந்த உலகத்துக்கு வந்தேன், மறுபடியும் தூர தேசம் என்ற பரலோகத்துக்கு பிதாவிட்ட தான் போறேன். என்னத்துக்கு? ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வர்றதுக்கு. தட் இஸ் திஸ் இன்டென்ஷன். லூக்கா 22 29 வசனம். லூக்கா 22:29. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பாத்தீங்களா? அப்ப எனக்கு ஒரு ராஜ்யம் ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்காரு. அதை வாங்கிட்டு அதை உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் பாயிண்ட். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், 40 நாள் இந்த உலகத்தில் இருந்தார். பெந்தெகோஸ்து அன்னைக்கு பரலோகம் சென்றார். சென்று 2ஆம் வருகையில 1874 வந்துட்டார். வந்த கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்னாக்கா, பிரபுவாகிய ஒருவர் தூர தேசத்துக்கு போய் அவங்க அப்பா கிட்ட பிதாவாகிய தேவன்கிட்ட ராஜ்யத்தை பெற்று ஸ்ட்ரெயிட்டவே எங்க வந்துட்டார்னாக்கா, மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்த பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். போயிட்டாரு. 1874 2ஆம் வருகையில வந்தாரு. ஸ்ட்ரெயிட்டவே அவர் வந்துருது எங்கனாக்கா, சபை ஆலயத்துக்கு தீவிரமாய் வருகிறார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
ஆகாய் 2 அதிகாரம் 7 சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்ப பண்ணுவேன், என் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, வருகிறார், வந்து என்ன பண்றாரா, ஆலயத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்போ 2ஆம் வந்திரத்தில் கர்த்தர் இயேசு ஸ்ட்ரெயிட்டாவே ஆலயத்துக்கு வருகிறார். யார் இந்த ஆலயம், யார் இந்த ஆலயம் பார்க்கும்போது வாசிக்கலாம். வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 Corinthians chapter 3 verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாத்தீங்களா, நீங்க தான் அது ஆலயம். 2ஆம் வந்திரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்துக்கிறது உங்ககிட்ட தான், சபை கிட்ட தான். நீங்களே அந்த ஆலயம் சொல்லிட்டு 17ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். பிரியமான சகோதர சகோதரியரே, அப்ப 2ஆம் வருகையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தூர தேசம் பரலோகத்துக்கு போயிட்டு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு ஸ்ட்ரெயிட்டாவே எங்க வந்துக்கிறாரு, ஆலயத்துக்கு வந்துக்கிறார். ஓகேங்களா, இப்போ வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது. போதும், இது ஒரு வசனம் போதும். அவர் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்துட்டாரு. அப்போ ராஜா ராஜ்யத்தை பெற்று வந்து ராஜகம் பண்ணாம டம்மியா இருப்பாரா? சரி பிரதர், எங்கனாவது வசனம் இருக்குதா அவர் வந்துட்டு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சப்போர்ட் பண்ற மாதிரி எங்கன்னா வசனம் இருக்குதா? வாசிக்கலாம் வசனம். தயவுசெய்து உங்க பைபிள்ல இந்த வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் படிக்கணும். Acts of Apostles chapter 3 verse 21. Acts of Apostles chapter 3 verse 21. உலகம் தோற்றும் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும் உரைத்தவைகளை எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாத்தீங்களா? ஸோ எப்படின்னாக்கா நான் வந்துட்டு இதை நான் கொஞ்சம் இங்கிலீஷில் வாசித்து இன்டர்பிரட் பண்ணுறேன். எப்படி சொல்றேன்னாக்கா, Acts of Apostles chapter 3 verse 21. Whom the heaven must receive until the times of restitution. பைபிள் ஸ்டூடெண்ட் டெர்மினாலஜி மறுபடியும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டைம் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் எதை ஆதாம் மூலமாக எல்லாம் இழந்துட்டாரோ அதை திரும்பி கொடுக்கிற காலம். டைம் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் ஆல் திங்ஸ். The God has spoken by the mouth of the holy prophet since the world began. Heaven must receive until the times of restitution. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கணும். திரும்பி கொடுக்கிற காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ பரலோகத்தில் ஆட்டோமேட்டிக்கா பூலோகத்துக்கு வந்துடுவார். அப்போ பரலோகத்தில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசம் 1874 அவர் பூலோகத்துக்கு 2ஆம் வருகையில் வந்துட்டாருனாக்கா, the same year the restitution of all things has been started. அப்ப என்னன்னாக்கா ரொம்ப சாராம்சம் சொன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வந்திரத்தில் வந்த நாள்ல இருந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். பிரியமான சகோதர சகோதரியரே, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார், அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, சங்கீதம் 93:1. சங்கீதம் 93:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். போதும், அவ்வளவுதான். இப்போ என்ன பண்றாருனாக்கா, கிரைஸ்ட் இஸ் இன்விசிபிளி ரூலிங் திஸ் வேர்ல்ட். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். சங்கீதம் 97:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. பாத்தீங்களா? அப்போ கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்னாக்கா, சில பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, இல்ல இந்த ராஜ்யத்துக்கு
2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் இருக்கிறாருனாக்கா ராஜரிகம் பண்ணிக்கிறார். எந்த மத்தியில? 2ஆம் வசனம் வாசிங்க. மேகமும் மந்தாரமும். அதுதாங்க. So what cloud represent in the Bibleனாக்கா tribulation. இங்க கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், துக்கம் இருக்கும். அது மத்தியில தான் அவரு ராஜரிகம் பண்ணி கொண்டிருக்கிறார். மேகமும் மந்தாரம் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அதுதாங்க. இதுதாங்க கர்த்தர் ராஜரிகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ராஜா ராஜரிகம் பண்ணி கொண்டிருக்கும் போது இப்போ வந்துட்டார். வந்துட்டு என்ன செய்திருக்கிறார்? மெனி ஆஃப் த டைம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருகிறார். வந்து என்ன செய்யறார்? இதுதான் இந்த பாரபிளுடைய கிளைமேக்ஸ். என்ன பண்றாருனாக்கா வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது அவர் கிங்டம் ராஜாதி ராஜா ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வந்துட்ட பிறகு இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமை எப்படி இருக்குதுனாக்கா அப்போ ஒரு வாசிக்கலாம் ஒரு வசனம். 1 செகண்ட். அது ரெவலேஷன்ல வருது. ஏற்கனவே அவர் ராஜா, இப்போ அவர் என்ன ஆயிட்டாருனாக்கா ஓகே வாசிக்கலாம். ஓகே, ரெவலேஷன் சாப்டர் 17 verse 14. ரெவலேஷன் சாப்டர் 17 verse 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். பாத்தீங்களா? ஏற்கனவே ஒரு ராஜா இருந்தாரு. இப்ப அவர் என்ன 2ஆம் வந்திருத்தல்ல ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். இவர் தான் இவருடைய நிலைமை. சரி, இப்படி இருக்கிற இப்ப என்ன பண்றாருனாக்கா வாசிக்கலாம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 19:15. அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். பாத்தீங்களா? யார் எவ்வளவு சம்பாதிச்சீங்க? எல்லாத்துக்கும் ஒரு ராத்தல் கொடுத்துட்டேன்னு நீங்க வாங்கோ சொல்றார். அப்போ வந்த உடனே என்ன பண்ணிட்டாருனாக்கா டூரிங் த செகண்ட் கம்மிங் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வந்து அந்த ஊழியக்காரர்களுக்கு சத்தியம் அழைப்பு பரிசுத்தாவி கொடுத்தன்னு எந்த அளவுக்கு இந்த வியாபாரப்படி விருத்தி அடைந்திருக்கிறன்னு கணக்கு கேட்கிறார் எஜமான். Now it is a time of judgment. Our Lord Jesus Christ is judging. எப்படி என்ன பார்க்கும்போது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாய் வெளிப்பட வேண்டும். பாத்தீங்களா? நம்ம எல்லாருமே நியாயாசனத்துக்கு முன்னால வெளிப்படணும். அப்படி வெளிப்படும் போது என்ன நடக்குதுனாக்கா ஃபர்ஸ்ட் வந்தாங்க இல்லையா ஊழியக்காரர்கள், அவங்க கிட்ட 10 பேர் வந்தாங்க. அதுல ஒரு திராவியம் பவுண்டு எல்லாத்துக்கும் 10 பேருக்கு கொடுத்தார். அப்ப ஃபர்ஸ்ட் வந்தாங்களே அவங்க என்ன செய்தாங்கனாக்கா லூக்கா 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது முந்தினவன் வந்து ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அப்ப யார் இந்த முந்தினவர்கள்னாக்கா ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர்கள், ஒரு சில சீஷர்கள். இது வந்துட்டு முதலாவது அறுவடை, யூத யுக அறுவடையில் ஒரு ராத்தல் கொடுத்துட்டு போனாரு. அவங்க 10 சம்பாதிச்சிட்டாங்க. எப்படின்னாக்கா அந்த அப்போஸ்தலர்கள் உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை போயிட்டு அறிவிச்சாங்க. அப்போ அவங்க 10 ராத்தல் சம்பாதிச்சாங்கனாக்கா அவங்களுடைய பிரயாசங்கள் என்னன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன்.
அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். 24ஆம் வசனம். யூதர்களால் 1 கொரியா 40 அடியாய் 5 தரம் அடிபட்டேன். 25ஆம் வசனம். 3 தரம் மிளறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டானேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். 26ஆம் வசனம். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களினாலும் 27ஆம் வசனம். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரினாலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். 28ஆம் வசனம். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நொறுக்குகிறது. 29ஆம் வசனம். ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாய் இருக்கிறதில்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்கும். இது தாங்க முதல் ஊழியக்காரர்கள் செய்துட்ட ஊழியம். இந்த அப்போஸ்தலர்கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராத்தல் கொடுத்தார், 1 பவுண்ட் கொடுத்தாரு. இப்ப பார்த்தலையா பட்டியல், இவ்வளோ பிரயாசங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு ராத்தல 10 ராத்தலா சம்பாதிச்சாங்கோ அப்போஸ்தலர்கள். இவங்க தான் முந்தினவர்கள். அப்ப இவங்க கஷ்டங்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் இவங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, ஒரு ராத்தல் கொடுத்தாங்க, 10 ராத்தல் சம்பாதிச்சாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, வாட் இஸ் தேர் எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Gospel of Matthew chapter 13 verse 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுகிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். This is the standard expectation. எஜமான் கிட்ட 100 இருக்கணும், இல்லது 60 இருக்கணும், இல்ல 30 இருக்கணும். ஆனா இங்க எவ்வளவு சம்பாதிச்சாங்க? 10 சம்பாதிச்சாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்துல வெறும் 3 வருஷத்துல 100 சம்பாதிச்சார், 100%. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, வாசிக்கலாம் மறுபடியும் லூக்கா 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றார். பாத்தீங்களா? அப்போ அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு. நீ 10 தான் சம்பாதிச்சிட்ட, ஆனா நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த, உத்தம ஊழியக்காரன் சொல்லிட்டு நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தன்னு சொல்லிட்டு 10 பட்டணங்களுக்கு அதிகாரி கொடுக்குறாருன்னா என்ன, அவர் போயிட்டு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வந்து அதுல 10 பட்டணங்கள் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரியரே, அப்போ அப்போஸ்தலர்கள் 100 அவங்க பண்ணல, வெறும் 10 தான் பண்ணாங்க. அப்ப மீதி 90 என்ன பார்க்கும்போது இதுதான் தேவனுடைய அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு வெளிப்படுத்துது. வாசிக்கலாம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புக் ஆஃப் எபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 8. கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பாத்தீங்களா? அவங்க 10 தான் சம்பாதிச்சாங்க, ஆனா தேவைப்பட்டுச்சு 100, இன்னும் 90 ஷார்டேஜ் இருக்குது. 90 என்ன பண்ணிட்டாரு? கிரேஸ் கொடுத்துட்டார், கிருபை. அப்போ 10 + 90 is 100. வாசிக்கலாம் இன்னொரு வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பாத்தீங்களா? not by our works, not by our deeds, only by the grace. நம்முடைய கிரியையினால ரட்சிக்கப்படல, கிருபையினால ரட்சிக்கப்பட்டார். அப்போ 10 சம்பாதிச்சாங்க, 90 கிருபை போட்டாரு, 100% பண்ணிட்டார்.
பிரியமான சகோதர சகோதரியர். அப்ப இதுதான் பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறார். நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோமே, எனக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்கிறார். வாசிக்கலாம் வசனம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதுக்கு இயேசு 28ஆம் வசனம். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரியிட, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, உன்னை பின்பற்றி வருமே, எனக்கு என்ன கிடைக்குனாக்கா மனுஷகுமாரன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் போதுனாக்கா ராஜ்யத்தை பெற்று கொண்டு வரும்போது 1874 ராஜ்யத்தை பெற்று கொண்டு வந்த பிறகு நீங்களும் சிங்காசனத்தில் உட்காருவீங்க. இது எப்போ நடந்துச்சு? எப்போ அப்போஸ்தலன் பவுல், அப்போஸ்தலன் பேதுரு, அப்போஸ்தலன் யோவான், என்னுடைய விசுவாசம் பிரதர் ரசல் எப்போ சிங்காசனத்தில் போயிட்டாங்கனாக்கா 1874 ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வந்தார். 1878 முதலாவது உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களுடைய முதலாம் உயிர்த்தெழுதலில் அவங்களும் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமான சகோதர சகோதரியர், அப்போ 2ஆம் ஊழியக்காரர் வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலில் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். பாத்தீங்களா, இது எப்ப நடக்குதுனாக்கா 2ஆம் அறுவடை, the second harvest, gospel age of harvestல யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து அவர் கொடுத்துட்டு அந்த ராத்தல் அந்த அழைப்பையும் தெரிந்து கொண்டதையும் உறுதிப்படுத்தி கொண்டு அதோட கூட தேவனுடைய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுக்கிறார். இந்த 5 ராத்தல் சம்பாதிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு 5 பட்டணங்கள் கொடுக்குறாங்க. யார் இவங்கனாக்கா வேற யாரும் இல்லை, பேசுகிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, நாம தான். இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். எப்படி கம்பேர் பண்ணா, கிரைஸ்ட் 100%, ஆனால் அப்போஸ்தலர்கள் 10 தான் பண்ணாங்க. அதில் 50% தான் நம்ம பண்ணிக்கிறோம் அப்போஸ்தலருக்கு. அவங்க 10னா நம்ம 5. அப்போ நம்ம 5 பண்ணிக்கிறோன்னா நமக்கு கூட என்னன்னாக்கா 95% கிருபை கொடுக்குறாரு. பிரியமான சகோதர சகோதரியரே, ஸோ இப்படி கொடுத்துட்டு நம்மளே என்ன பண்ணுறாருனாக்கா அந்த 100% பண்ணுறார். ஆனாக்கா கேள்வி என்னன்னாக்கா, ஊழியம் எல்லாம் செய்துட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் ஊழியம் செய்துட்டாரு 100%, 10%. அப்போஸ்தலருங்க ஊழியம் செய்தாங்க, 10 சம்பாதிச்சாங்க. நாம ஊழியம் செய்கிறோம், 10 சம்பாதிக்க முடியாது, 5 தான் சம்பாதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ராஜ்யத்தில் எப்படி கொடுத்துட்டாருனாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பரசத்தில் உட்கார்ந்துட்டார். அத்தாரிட்டி ஹஸ் கிவன். ஆனால் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வந்து அப்போஸ்தலருக்கு 10 பட்டணத்தை கொடுத்தார். நமக்கு 5 பட்டணத்தை கொடுக்குறாருனாக்கா க்ளோரி வில் டிஃபர், க்ளோரி வில் வேரி. வாசிக்கலாம் வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. 41ஆம் வசனம். சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. பாத்தீங்களா, நட்சத்திரம் apostle is also in star and we are also one star, but star different star. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷம். அப்படின்னா என்னன்னாக்கா எல்லாம் 1,44,000 தான், எல்லா டிவைன் நேச்சர் தான், திவ்ய சுபாவம் தான். ஆனாக்கா பிதாவாகிய தேவனுடைய மகிமை வேற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமை வேற, அப்போஸ்தலன் பவுல் உடைய மகிமை வேற.
சுவிசேஷ யுகத்துல நாமோ அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ளவர்களுடைய நாமனுடைய மகிமை வேறையா இருக்கும். பிரியமான சகோதர சகோதரியரே, சரி, இவங்க 2 பேர். 3வது ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவரை பத்தி குறைக்கு தியானிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 19:20. பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். பாத்தீங்களா, இதோ நீங்க குத்துட்டு போன ஒரு பவுண்டு, இந்த திரவியம் நான் என்ன பண்ண சீலையில வைத்து கொண்டிருந்தேன் சொல்லிட்டார். அப்ப முதல்ல இந்த சத்தியம் இல்லைங்களா அப்போஸ்தலர்கிட்ட போச்சு, அவங்க நல்லா வியாபாரம் செய்து உலகம் எங்குமோ ஆதாயப்படுத்தினாங்க. 2வது ஒரு சில சபையார் சுவிசேஷ யுகத்துல அவங்களும் அவங்களுக்கு திறனுக்கேற்ற வியாபாரம் செய்து அவங்களும் வந்துட்டு சில வியாபாரத்துல 5 திரவியத்தை சம்பாதிச்சாங்க. 5 பட்டணத்துக்கு அவங்க எஜமானம் ஆயிட்டாங்க. ஆனா இந்த 3வது இருக்கிற வெரி டேஞ்சரஸ் பர்சன், இவர் என்ன பண்றாருன்னா இந்த திரவியத்தை வாங்கி ஒரு சீலையில மூடி wrapped in the cloth, ஒரு துணியில மடிச்சு வச்சுட்டார். இந்த சீலைனா என்ன பார்க்கும்போது, நம்ம சத்தியத்தை கேட்டுந்தோன்னே பேப்டிசம் எடுக்கும் போது நமக்கு ஒரு நீதியின் வஸ்திரம் கொடுக்குறாங்க. ஆனா இவர்கிட்ட என்ன ஆச்சுனாக்கா, அந்த நீதியின் வஸ்திரம் எனக்கு வானான்னு சொல்லிட்டு சுயநீதியை வச்சுக்கினாரு. வாசிக்கலாம் வசனம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 10:3. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்தி தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். பாத்தீங்களா, சுயநீதி தேவ நீதிக்கு கீழ்ப்படியில சொல்லிட்டு இவர் ஒரு சாக்கு வர சொல்றார். என்ன சாக்கு சொல்றாருனாக்கா, வாசிக்கலாம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீர் விதைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றார். பாத்தீங்களா, நீ ரொம்ப என்னங்க ரக்கட் பர்சன், க்ரூவல் பர்சன் சொல்றார். இது எது குறிக்குதுனாக்கா, வாசிக்கலாம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொலோசியர் 2:18. கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் இவங்க என்ன பண்றாங்கனாக்கா, மாயமான தாழ்மை. இதுதான் எப்படின்னாக்கா, சபையில வந்துட்டு இவங்கள போல ஒரு தாழ்மையாத இல்ல, எதுல ஊழியத்துல மாயமான தாழ்மை. பிரதர் நீங்க பண்ணிடுங்க, பிரதர் நீங்க செய்துங்க பிரதர், அப்படிங்க. ஓகே, மாயமான தாழ்மை. நெக்ஸ்ட், தேவ தூதர்களை செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்று காணாதவைகளாலே துணிவாய் நுழைந்து. எனக்கு அந்த வேலைக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா துணிகரமாக சபையில் என்ன பண்ணுவாங்க, துணிந்து நுழைந்து. நான் ரொம்ப சிம்பிளா சொன்னோம், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் இன் ஹவுஸ், இன் ஆபீஸ் as well as in the ecclesia. துணிவையாய் நுழைந்து. அப்புறம் தன் மாமிச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள். ஒரு செகண்ட், தன் மாம்ச சிந்தை. என்ன இது மாம்ச சிந்தைனாக்கா, they will not act and react according to scripture. அப்படி இல்லை, இப்படி ஸ்கிரிப்சர் என்ன சொல்லுதோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா தான் இருப்பான். மாம்ச சிந்தையினால வீணா இருமாப்பு கொண்டு. மேலங்க, எவனும் எங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். பாத்தீங்களா, இப்படி இருப்பாங்க. அப்ப என்ன இவங்களுடைய பாயிண்ட்னாக்கா, அதுதான். ஓகே, அப்போ என்ன இவங்களுடைய பாயிண்ட்னாக்கா, இவங்க எக்லிஷாக்கு வருவாங்க, ஒரே அழைப்பு தான், சத்தியம் ஒன்று தான், பேப்டிசம் ஒன்று தான், தேவன் ஒன்று தான், கர்த்தர் இயேசு ஒன்று தான். ஆனா தனக்கென்று ஒரு வழியை தேடிக்கொண்டிருப்பார்கள், தனக்கென்று ஒரு போதனையை தேடிக்கொண்டிருப்பார்கள். எப்படின்னாக்கா, அவங்களுக்கு உபதேசம் வேணாம், பேசிக் ஸ்டடி வேணாம், ஆனா அவங்களுடைய எல்லா பாயிண்ட்ல என்னன்னாக்கா கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் போதும். அன்பு, சகிப்புத்தன்மை,
வேண்டான்னு சொல்லல. ஆனா அதையும் வேணும், இதையும் வேணும். இவங்களுக்கு என்று ஒரு தனித்தன்மையான உபதேசங்கள், சுய இஷ்ட போல ஆராதனை. ஆராதனை, தேவ ஆராதனையில ஒரு நியமம் இருக்குது, ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்குது, டிசிப்ளின் இருக்குது. ஆனா இவங்க சுய இஷ்டமா, மனப்பூர்வமான தேவ பயம் இல்லை. இவங்க சபையில் எப்படி இருப்பாங்கனாக்கா, என்ன போல நல்லவன் யாரும் இல்லைன்னு காட்டிக்குவாங்க. நான் ரொம்ப தேவனுக்கோ கர்த்தர் இயேசுக்கும் பயந்து நடக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, தலையான கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் என்னங்க தேவ தூதர்களை ஆராதனை செய்வாங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னாக்கா, தே ஆர் ஹிப்போக்ரைட்ஸ், ஒரு மாய்மாலக்காரர்கள். இவங்க எங்க போறாங்கனாக்கா, they are eligible to go for the great multitude. பிரியமான சகோதர சகோதரி, அப்போ கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருனாக்கா, நான் ஒரு ராத்தல் கொடுத்தேன்னு அதை வந்துட்டு நீ சீலையில மறைச்சு வச்சுக்கிற. அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணிருக்கணும், வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே. பாத்தீங்களா, இவனும் ஊழியக்காரன் தான். ஆனா சர்டிபிகேட் எப்படி வாங்கிட்டான்? பொல்லாத ஊழியக்காரனே. நீ என்னன்னு சொல்ற, நான் ரொம்ப அடகுமெண்ட், நான் ரொம்ப குருவல்னு. ஆமா, உன் வாய் சொல்லு போலத்தான் நான் என்ன பண்றேன், உன் வாய் சொல்லு போலவே நான் நியாயத்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. மேல வாசிக்கும். உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. அப்படிதான் நான் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு 23ஆம் வசனம். பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வர பற்றிக்கொள்வேனே என்று சொல்லி. பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போ சொல்றாரு, அட்லீஸ்ட் நான் குட்ட திரவியம் பவுண்ட் வந்துட்டு காசு கடை பேங்க்லன்னா வச்சிருந்தா கூட எனக்கு நான் வரும்போது வட்டினா கச்சிருக்கமையா, அது கூட இல்லாம ஒரு துணியில மறைச்சிட்டு நீ வச்சிருக்கிறிய, யூஸ்லெஸ் ஃபெலோ சொல்லிட்டார். அப்போ இங்க காசு கடை பேங்க் ஆவிக்குரிய விஷயத்துல எங்கனாக்கா எது காசு கடை? வாசிக்கலாம் வசனம். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். போதும். அப்ப காசு கடை என்னன்னாக்கா சர்ச், சபை, எக்லிஷா. பேங்க்ல காசு போட்டாக்கா வட்டி பெருகும். நீ எக்லிஷா வாரந்தோறும் மீட்டிங்ஸ் கூட்டத்தில் சேர்ந்திருந்தாக்கா அட்லீஸ்ட் நீ சத்தியத்துல வளர்ந்திருப்பியே. அப்படி சொல்லல, இப்படி சொல்றாரு. சபை கூடி வரதை சிலர் விட்டு வருகிறது போலனாக்கா ஒழுங்கா சபைக்கே வர்றதில்ல. அப்ப அவங்க எப்படி, கேன் வி கால் them as a brethren? Can we call them as a Bible student? The students of Bible? ஒழுங்கா சபைக்கே வரலனாக்கா எப்படி அது? இவங்களை எந்த இதுல சேர்த்துக்கலாம்? இவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னா, தெரிந்து கொண்ட சத்தியத்தை அப்போ 52 அடாவுடியா கத்துக்கினாங்க இல்லையா, அதுக்கு கூட they are not loyalty. அதுலயும் என்னன்னாக்கா, அதுல ஏதாவது ஒரு வியாக்கணம் பண்ண விளக்கம் கேட்டாக்கா சாக்கு போக்கு சொல்றது. கிடைத்த சத்தியத்தை கூட ஒழுங்காம சரியா ஸ்டடி பண்ணாமல். ஆனா சபையில் எப்படி இருக்குவாங்கனாக்கா காட்டிக்குவாங்க, நான் உத்தமன் என்று. they will start comparing with other brethren. பிரியமான சகோதர சகோதரியரே, தேவனுக்கு சித்தம் இருந்தால் இது வந்து ராத்தல் பத்தி நம்ம ஸ்டடி பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் டேலண்ட் பத்தி ஸ்டடி பண்ணலாம். ஓகேங்களா? அது மேத்யூ 25th சாப்டர் 19th வருது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கூட நம்ம பார்க்கலாம். ஆனா இவங்க ராத்தல், ஒரு ராத்தல் கொடுத்தாங்க, அத சுயநீதினால் மறைச்சிட்டு வச்சுட்டாங்க. அதை சம்பாதிக்கல, அது விருத்தி பண்ணல, அது மல்டிப்ளை பண்ணல சொல்லிட்டார். பிரியமான சகோதர சகோதரியரே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன நடந்துச்சுனாக்கா, பிரபுவாகிய இயேசு ஓகே தன் சரீரமாகிய சபைக்கு தூர தேசம் என்ற பரலோகத்துக்கு போயிட்டு பிதாவாகிய தேவனிடத்தில் ராஜ்யத்தை பெற்று அதிகாரத்தை பெற்று
அந்த அத்தாரிட்டியை பெற்று வந்தார். எப்போ வந்தார்? 1874 வந்தார். வந்து முதல் ஊழியக்காரர், அவர்கிட்ட ஒரு திரவியம் கொடுத்தாரு. அவர் 10 சம்பாதிச்சார். இந்த 10 பட்டணங்களுக்கு நீ என்ன அதிகாரியாருன்னு சொன்னார். இது எப்போ நடந்துச்சுனாக்கா 1874 ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வந்தார். 1878 அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். ரெண்டாம் ஊழியக்காரர், அவங்ககிட்ட ஒரு ராத்தல் கொடுத்தாங்க. அவர் 5 தான் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. இது யாருன்னா சுவிசேஷ யுகத்தில், காஸ்பல் ஏஜில் நாம 5 சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். we are in the process. கடைசியா ஒரு ராத்தல் கொடுத்துட்டு போனாரு. அதை அவரு ஒரு துணியில மடிச்சிட்டு வியாபாரம் செய்யாம மறைச்சு வச்சிட்டார். இதுல நமக்கு என்ன பாடம்னாக்கா, பிரியமான சகோதர சகோதரியர், அப்போஸ்தலர் போல 10 ராத்தல் நாம் சம்பாதிக்க முடியாது. ரெண்டாவது, நாம சீஷர்கள், திருச்சபையார்கள் 5 ராத்தல் தான் சம்பாதிக்க முடியும். இந்த 2 பேரும் தேவனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் 3வது தர ஊழியக்காரன் போல நாம் இல்லாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். காரணம் என்னன்னாக்கா, நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரே அழைப்பு தான், the only one call. let us not waste. அதை நம்ம உதாசீனப்படுத்திடக்கூடாது. காரணம் என்னன்னாக்கா, வாசிக்கலாம் ஒரு வசனம், எபிரியர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் சில வசனங்கள். Hebrews chapter 6 verse 4. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். பாத்தீங்களா, ஒரு தரம் தான் நம்ம பிரகாசிக்கப்பட்டோம். நம்ம இருட்டில் இருந்தோம். we were in the darkness. by the grace of God and our Lord Jesus Christ we came to the marvelous light, truth. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம். பரம ஈவு. என்னங்க பரம ஈவு? the kingdom, the liberty of the kingdom. அதை ருசி பார்த்தோம். பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவோ நமக்கு கிருபையா கொடுத்துட்டாரு. 5ஆம் வசனம், தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும். பாத்தீங்களா, தேவனுடைய நல்வார்த்தை, எவ்ரி டே ஆஃப்டர் டே தேவனுடைய நல்வார்த்தை, உலகத்தின் பலன்களை ருசி பார்த்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டோம்னாக்கா, இந்த 3வது தர ஊழியக்காரர்கள் பாருங்க, 6ஆம் வசனம், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமாங்க, மறுபடியும் Christ will give the ransom sacrifice once for all, that's all. பட் இது எப்படி ஆயிடுனாக்கா, மறுபடியும் கர்த்தர் இயேசு சிலுவையில் அறிய மாதிரி அவமானப்படுத்துறோமா? அது கூடாத காரியம். பிரியமான சகோதர சகோதரியரே, ஸோ அதே சபையில் இப்படிப்பட்ட ஒரு வகுப்பார் கூட இருப்பாங்க. அதோட கூட 5 தாலந்து தான் சம்பாதிச்சாங்க. அவங்க 5 பட்டணத்துக்கு அதிகாரி ஆகுங்க. அவங்கள பத்தி என்ன சொல்றதுனாக்கா, வாசிக்கலாம் எபிரியர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பரலோகத்தில் பேர் எழுதுகிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். பாத்தீங்களா, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள் சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில். இந்த ஒரு அழைப்பை நாம இந்த சுவிசேஷ யுகத்துல உதாசீனப்படுத்தாமல் நம்முடைய அழைப்பையும், அதுதான் அந்த ஒரு ராத்தல், தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்பற்றி கொள்ள தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். தேவன் தாமே இந்த ஒரு உவமையை ஆசீர்வதிப்பாராக. இதுல நிறைய சிக்கல்கள் இருக்குங்களா, இந்த ஒரு டாக்டரின்ல இருந்துச்சு. அதை ஓரளவுக்கு நம்ம உவமையில நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வந்திருத்தல், அதோட கூட அவருடைய ஆளுகை குறித்தான சத்தியம், உபதேசம், இதுல நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நாங்கள் ரெடியா இருக்கிறோம். பேசிக்கிற நாங்கள் ரெடியா இருக்கிறோம். கேட்கறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னாக்கா அந்த ஊழியம் செய்யறதுக்கு கூட தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமேன்.